அப்போஸ்தலர்கள், குருக்கள், இறைவாக்கினர்கள் எண்ணெய் பூசுதல் திருநிலைப்படுத்தப்பட்டு ஆண்டவரின் அபிஷேகம் பெற்றனர். இன்றும் கூட திரு அவை அடையாளங்கள் வாயிலாக திரு எண்ணெய் பூசி தன் இறை மக்களை திருநிலைப்படுத்தி அரச குருத்துவ திருக்குலமாக வாழ பணியாற்ற அருள் வழங்குகின்றது. அடையாளங்கள் வாயிலாக இறையருள் வழங்கும் திரு எண்ணெய்களான நோயில் பூசுதல் எண்ணெய், கிறிஸ்துவ புகுமுக நிலையினரின் எண்ணெய், கிறிஸ்மா எண்ணெய் அர்ச்சித்தல் சடங்கும் இன்றைய திருப்பலியில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. திரு எண்ணெய் திருப்பலி நமது ஆயரின் குருத்துவ முழுமையின் அடையாளமாக விளங்குகின்றது. ஆயரோடு குருக்களுக்குள்ள நெருங்கிய ஒன்றிப்பையும் எடுத்து காட்டுகிறது. இன்றைய திருப்பலியில் நமது ஆயர் குருக்களின் பணி ஒன்றிப்புக்காகவும் திரு எண்ணெயின் திருவருளால் நாம் புனிதமடையவும் சிறப்பாக ஜெபிப்போம்.
ஒளி என்பது இருளை நீக்கி புது வாழ்வை நோக்கி வழி நடத்துவதாக இருக்கிறது. இந்த நல்ல நாளிலே திரு எண்ணை புனிதப்படுத்தும் இத்திருப்பலியில் குத்துவிளக்கின் முதல் திரியை ஏற்ற நம் பாசத்திற்குரிய மேதக ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இரண்டாவது திரியை ஏற்ற குருக்கள் அனைவரின் சார்பாக குருகுல முதல்வர் பேரருட்தந்தை சகாயராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மூன்றாவது திரியை ஏற்ற துறவியர்கள் சார்பாக சவேரியார் பாளையம் சலேசியன் சபையை சார்ந்த அருள்பணி செபாஸ்டின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நான்காவது திரியை ஏற்ற குரு மாணவர்களின் சார்பாக குரு மாணவ தலைவன் சகோதரர் ஆலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐந்தாவது திரியை ஏற்ற பொதுநிலையினர் சார்பாக வேதியர் பிரிட்டோ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். நம்பிக்கையில் வேரூன்றி நிறைவாழ்வை நோக்கிய பயணத்தில் ஆண்டவருடைய அருள் துணையோடும் நமது மறைமாவட்ட பாதுகாவலர் புனித வளனாரின் பரிந்துரையோடும் நமது திண்டுக்கல் மறைமாவட்டம் மிக சிறப்பான பயணத்தில் பயணித்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலும் அன்னை மரியாளின் நாமத்திலும் வாழ்த்துக்களை கூறி இன்றைய அற்புதமான நாளிலே குருக்களுக்கான பரிசுத்தமான நாளிலே நமது தலைமை குருவாம் மேதக ஆயர் தாமஸ் பால்சாமி உள்ளிட்ட அனைத்து குருக்களுக்காகவும் ஜெபிப்பதற்காகவும் நாம் அனைவரும் அந்த நிறைவாழ்வை நோக்கிய பயணத்தில் இன்னும் ஆர்வத்தோடு பயணிக்கவும் அருள் வேண்டி இத்திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கிறோம். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திரு தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். திருப்பாடல் 89:20. அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். திருப்பாடல் 89:28. இறைவா, தாயின் கருவில் என்னை உருவாக்கி எனக்குரிய பெயரை வைத்ததும் நீரே, உன் பணிக்கு என்னை ஒதுக்கி வைத்ததும் நீரே. அஞ்சாதே என்று வாரி என்னை அரவணைத்து வாசல் வரை வந்து என்னை வழி அனுப்பி வைத்தவரே, உந்தன் பணியில், உந்தன் வழியில், உந்தன் அழைப்பில், உந்தன் அணைப்பில், உந்தன் அருளில், உந்தன் அருகில் என் குருத்துவ வாழ்வை, அர்ப்பண வாழ்வை அழகழகாய், அற்புதமாய், அதிசயமாய், ஆனந்தமாய் வாழ்ந்திட கரம் பிடித்து வழி நடத்துபவரே, நீ செய்த நன்மைகளுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து உமது திருப்பெயரை தொழுவேன். மக்கள் முன்னிலையில் என் பொருத்தனைகளை செலுத்துவேன்.
திருப்பாடல் 116. என் மக்களின் துன்பங்களைக் கண்டேன், அவர் படும் வேதனையை உணர்ந்தேன், அவர்களது அழுகுரலை கேட்டேன். நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனமு வந்தேன். யாரை நான் அனுப்புவேன் என் மக்களின் விடுதலைக்காய்? இதோ உலகம் அறியா எளியவன், வாய்மொழி பேசா சிறியவன். உன் துணை இருந்தால், என்னுடன் நடந்தால், துணிவுடன் நான் செல்வேன், என்னை அனுப்பும் என்ற வார்த்தையை இறைவா நான் உனக்கு சொல்ல, நீ என் பார்வையில் விலையேறப் பெற்றவன், மதிப்பு மிக்கவன். உன்னை மனிதரை பிடிப்பவன் ஆக்குவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையில் நான் மயங்கி போக, குருத்துவ நாளில் நாம் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையின் பயணம் இதோ தொடர்ந்து வளருவதைக் கண்டு நான் பெருமிதம் அடைகிறோம். அன்புக்குரியவர்களே, அன்பு இறை மக்களே, அருட்சகோதரர்களே, அருட்சகோதரிகளே, பொது குருத்துவத்தில் பயணித்து கொண்டிருக்கிற நீங்கள், கடவுளுக்கு தரை வார்த்தி கொடுத்த நாங்கள் எல்லோரும் அந்த குருத்துவத்தின் மேன்மையை, புனிதத்தை, மாட்சியை இதோ சுவைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். The day of sanctification. புதுப்பிக்கப்படாத எதுவும் புதைந்து போகும் என்பது இன்குலாப் என்கிற ஒரு சிந்தனையாளருடைய வார்த்தை. அதை எங்களுடைய குருத்துவ வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வதற்காக இதோ ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒரு தாய் பிள்ளைகளாக, சகோதர வாஞ்சையோடு, சகோதர குருக்களாக, தோழமை உணர்வோடு இதோ நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். எத்துணை நன்று, எத்துணை நன்று, சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வது எத்துணை நன்று. இதோ சகோதர குருக்களாகி எங்களுக்காக நமது தலைமை குருவாம் இதோ நமது மேதகு ஆயர் அவர்களுக்காகவும் இங்கிருக்கிற அனைத்து குருக்களுக்காகவும் ஜெபிப்பதற்காக உங்களை வேண்டுகிறோம். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு எப்போதுமே இன்னும் பலமாக மாறுகிறது. இந்த நாளிலே அந்த குருத்துவத்தின் மேன்மையை, புனிதத்தை கொடுத்த கடவுளுக்கு நாங்கள் ஆயுள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அந்த குருத்துவத்தின் மேன்மையை உணர உணர இன்னும் ஆண்டவனுக்கு ஆயுள் முழுவதும் பணி செய்ய வேண்டும். அந்த உணர்வோடு இதோ இந்த மாலை திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கிறோம். எனவே நமது ஆயரவர்களுக்காகவும் குருக்களுக்காகவும் ஜெபிப்போம். திருத்தைலத்தால் அருள்பொழிவு செய்த ஆண்டவர் இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த திருத்தைலத்தால் அர்ச்சித்து புனிதப்படுத்தி இருக்கிறார். இந்த மாட்சிமை மிக்க புனிதத்தை நாங்கள் ஒருபோதும் மறக்காமல் இருக்கவும், குருத்துவத்தில் இன்னும் நாங்கள் ஆழம் பெறவும், மக்களின் ஆன்மாக்களுக்காக உழைக்கவும் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த புனிதமான திருப்பலியை இறைவனுக்கு உகந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நமது பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எங்களிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும், வானதூதர் புனிதர்களையும், சகோதர சகோதரிகளையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்வனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே. ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே. ஆற்றல் அனைத்தும் கொண்டிருக்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே. தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சிமையில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகனை தூய ஆவியாரால் அருள் பொழிவு செய்து கிறிஸ்துவாகவும் ஆண்டவராகவும் ஏற்படுத்தினீர். நாங்களும் அதே அருள் பொழிவில் பங்கு பெற்று மீட்பின் சாட்சிகளாய் இவ்வுலகில் திகழ்ந்திட கனிவுடன் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. கடவுளின் ஆவியானவர் வரலாற்றில் எப்படியெல்லாம் விடுதலை பணியை செய்கிறார் என்பதையும் அவருடைய பணியை செய்கின்ற குருக்களுக்கு கடவுள் அளிக்கும் ஆசிரை பற்றியும் எசாயா இறைவாக்கினர் கூறுவதை கவனமுடன் கேட்போம்.
ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவார்த்தை 1 முதல் 3, 6 மற்றும் 8 முதல் 9. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்றவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிடவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். நீங்களோ ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள், நம் கடவுளின் திருப்பணியாளர் என்று பெயர் பெறுவீர்கள். அவர்கள் செயலுக்கு ஏற்ப கைமாற்றை உண்மையாகவே உங்களுக்கு வழங்குவேன். அவர்களுடன் முடிவிலா உடன்படிக்கையை செய்து கொள்வேன். அவர்களின் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்களின் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரில் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவே, 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 என்ன நான் செய்ய வேண்டும் உன் சீடனாய் வாழவே? எவ்வழி செல்ல வேண்டும்? இயேசுவே, இயேசுவே, என்ன நான் செய்ய வேண்டும் உன் சீடனாய் வாழவே? எவ்வழி செல்ல வேண்டும்? இயேசுவே, இயேசுவே,
இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசு கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. அவர் நமக்கு எவ்வாறெல்லாம் விடுதலை தருகின்றார்? அவருடைய மாட்சியை பற்றி திருவெளிப்பாட்டு நூலில் புனித யோவான் கூறுவதை கவனமுடன் கேட்போம். நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 5-8 முடிய. இயேசு கிறிஸ்துவிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. இந்த கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்றெழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சியுரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமேன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகிறார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமேன். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்னேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 4 இறை திருவசனங்கள் 16 21 வரை. அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது
அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதரரே, சகோதரிகளே, அன்பார்ந்த குருக்களே, இறை ஊழியர் அருட்தந்தை லெவே அவர்களை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அவர் இயேசு சபை துறவி. சிவகங்கை மறைமாவட்டத்திலே சருகணி பங்கிலும் மற்றும் ஒரு சில பங்குகளிலும் அவர் பணிபுரிந்திருக்கிறார். அவரை புனிதர் நிலைக்கு உயர்த்துவதற்காக சிவகங்கை மறைமாவட்டமானது நமது வத்திக்கானுக்கு அல்லது அந்த புனிதர்களை அங்கீகரிக்கக்கூடிய அந்த அமைப்பிற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவருடைய அந்த புனிதர் வாழ்வுக்கு உயர்த்துவதற்காக முதல் கட்ட செயல்பாடுகள் சிவகங்கை மறைமாவட்டத்திலே நடந்தது. அதை ஒட்டி நம் வாழ்வு பத்திரிகையானது இறை ஊழியர் அருட்தந்தை லெவே அவர்களை பற்றிய சிறப்பு இதழை வெளியிட்டது. அந்த இதழில் குருக்களும் பொதுநிலையினரும் அருட்தந்தை லெவே அவர்களை பற்றி மிகச்சிறப்பான கருத்துக்களை எழுதியிருந்தார்கள். 2 முக்கியமான காரியங்கள் என்னவென்றால், அவர் ஆழமாக ஜெப வாழ்வில் ஈடுபட்டவர், இறைவனோடு ஒன்றித்து வாழும் வாழ்வுக்கு தன்னை கையளித்தவர், அவர் மக்களுக்கும் இறைவனுக்கும் ஏற்புடைய குருவாக விளங்கினார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய ஜெப வாழ்வு என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஜெப வாழ்விலே ஈடுபட்டாரோ அந்த அளவுக்கு மக்கள் மீது, அவருடைய தேவைகள் பிரச்சனைகள் மீது மிக மிக அக்கறை கொண்டவராக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை பற்றியும் அந்த கட்டுரைகள் எல்லாம் விளக்கி கூறுகின்றன. ஜெப வாழ்வு குருக்களுக்கு தேவையா? நிச்சயமாய் மிக மிக தேவையானது என்பதை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, குருக்கள் நாம் திருப்பலை நிறைவேற்றுகிறோம், அருட்சாதனங்களை நிறைவேற்றுகிறோம், அவையெல்லாம் நல்ல பணிகள்தான். ஆனால் இவ்வாறு அழைக்கப்பட்ட நாம் இறைவனுக்கென்று, இயேசுக்கென்று ஒரு சிறிய நேரமாவது ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் நாம் ஒதுக்கி அவரோடு உரையாட நம்ம கையளிக்க வேண்டும். அவரோடு நாம் உரையாட தவறிவிடுவோம் என்றால் நாம் குருத்துவ பணியிலே அல்லது குருத்துவ வாழ்விலே நிறைவாக இருக்க முடியாது, வாழ முடியாது என்பதுதான் உண்மை. புனித அபில்லா திரசம்மாள் அவர்கள் கூறிய வார்த்தைகள் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன், மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். புனித அபில்லா திரசம்மாள் இவ்வாறு கூறுகிறார், there is only one way to perfection, that is to pray. If anybody points to another direction, then they are deceiving you. அது மிக ஆழமாக என்னுள் பதிந்திருக்கிறது. நாம் நிறைவோடு வாழ வேண்டும் என்றால் ஜெபம் ஒன்றேதான் வழி என்று அவர் கூறுகிறார். வேறு வழியை யாராவது காட்டினால் அவர்கள் உண்மைகளை ஏமாற்றுகிறார்கள் என்று அந்த புனிதை கூறுகின்றார். ஆகவே குருக்களும் துறவிகளும்
ஒவ்வொரு நாளும் சிறிது நேரமாவது ஒதுக்கி இறைவனோடு உரையாட, இயேசுவோடு உரையாட, உங்களுடைய இன்ப துன்பங்களை எல்லாம் அவரிடம் எடுத்து கூற, இவ்வாறு உங்களை கையளிப்பது மிக அவசியமானது. ஏன் இயேசுவும் தெளிவாக கூறியிருக்கிறார், நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள் என்ற அந்த விளக்கத்திலே என்னால் பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னில் நிலைத்திருந்தால் அன்றி நீங்கள் கனி தர முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்கலாம், அல்லது நமது அறையிலே அமர்ந்தும் ஜெபிக்கலாம், அல்லது படுக்கை அறையில் கூட நாம் ஜெபத்தை மேற்கொள்ளலாம். அங்கே ஒரு பாடுபட்ட சிறுவமோ அல்லது திருதடி ஆண்டவர் படமோ அல்லது மரியாள் மற்றும் புனிதர்களுடைய படமோ வைத்து அதை அந்த இடத்திலே நாம் ஜெபிக்க நம்ம கையளிக்க வேண்டும். அது மிக மிக அவசியமானது. அவருடைய உதவியின்றி நாம் நல்ல குருக்களாக துறவிகளாக வாழ முடியாது. அதுதான் நாம் ஆழமாக உணர வேண்டிய ஒன்று. ஆகவே இந்த சிறப்புக்குரிய நாளிலே இறைவனோடு இயேசுவோடு உறவாட ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ஒதுக்க வேண்டும். நான் குருத்துவ வாழ்வில் 50 ஆண்டை எட்டப் போகின்றேன். அவ்வாறு அந்த அனுபவத்தில் இருந்து தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தொடக்கத்தில் அந்த அளவுக்கு ஜெப வாழ்வுக்கு இடம் கொடுக்காமல் நானும் இருந்திருக்கிறேன். அதன் பிறகு படிப்படியாக தூய ஆவியின் தூண்டுதலால் குறிப்பிட்ட நேரம் ஜெபிக்க ஒதுக்கி அதை தவறாமல் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆகவே அந்த அனுபவத்தில் தான் சொல்லுகிறேன், உங்களுக்கு இயேசு தேவை. இயேசுவின் உதவியின்றி நாம் நல்ல குருக்களாக நம்முடைய பணிகளை நிறைவோடு செய்வோம் முடியாது என்பதை உணர்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, இறை ஊழியர் அருட்தந்தை லெவே அவர்கள் மக்கள் பணியிலே மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்தார் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். அவ்வாறு விவசாயிகள் அதிகம் உள்ள அந்த பங்குகளிலே அவர் விவசாயிகள் மத்தியிலே அக்கறை கொண்டிருந்தாராம். அவ்வாறு ஏதாவது ஆடு மாடுகளுக்கு வியாதி என்றாலும் தந்தையிடம் கொண்டு வருவார்களாம். அவர் ஜெபித்து அந்த புனித நீரை தெளித்தால் அந்த நோய்களெல்லாம் தீர்ந்துவிடும் என்று அவர்கள் நம்பியிருக்கிறார்கள். பயிர் பச்சைகளுக்கு இவ்வாறு பூச்சிகள் வந்து அரித்து அதை நாசமாக்குகின்றன என்று சொன்னால் அவர் ஒரு பனை ஓலையிலே ஜெபத்தை எழுதி ஒரு சிலுவையையும் வைத்துக்குமாறு அவர்களை கேட்டுக்கொள்வாராம். அப்பொழுது பயிர்கள் அந்த மாதிரி பூச்சிகளின் வழியாக சேதம் அடைவதை அவர்கள் தவிர்க்க முடிந்தது என்றும் சொல்லுகிறார்கள். இவ்வாறு அவர் மழை இல்லை என்று சொன்னால் அவர்களுக்காக கோயிலுக்கு முன்பாக வெயிலிலே நின்று முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி ஜெபிப்பாராம். உடனே மழை பொழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், சாட்சி சொல்லுகிறார்கள். அதே போன்று கல்வியை பற்றி அவருக்கு அக்கறை கொண்டிருந்தார். கிராமப்புற மாணவர்கள் உயர்கல்வி கற்பது மிகவும் கடினமான காரியமாயிருந்த வேளை. ஆகவே அவர்களை, அந்த மாணவ மாணவிகளை கருணை இல்லங்கள் கொண்ட பள்ளிகளுக்கோ கல்லூரிகளுக்கோ அனுப்பி வைத்து அவர்கள் கல்வியிலே வளர்வதற்கும் அவர் உதவி செய்தார் என்று சொல்லப்படுகிறது. பெண்களுடைய பாதுகாப்பையும் அவர் சிறப்பாக கருதியவராக ஒரு இளைஞர் குழுவை அமைத்து அவர்கள் வேலைக்கு செல்லும் பொழுதும் அல்லது பள்ளிக்கு செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் அவர்களை பாதுகாப்புடன் அவர்கள் கூட செல்வதற்கு நல்ல மனது கொண்ட இளைஞர்களை எல்லாம் உருவாக்கினாராம். இவ்வாறு மக்கள் பணியிலே முழுமையாக தன்னை இணைத்து கொண்டவர் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அந்த பங்குகளுக்கெல்லாம் சென்றீர்கள் என்றால் ஃபாதர் லெவே அவர்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் பார்க்க முடியும். அவ்வாறு
தங்கள் நலமான வாழ்வுக்கு அவர் தன்னையே கையளித்தார் என்பது சிறப்புக்குரியது. ஆகவே நாம் நம்ம மக்களுக்கு ஆன்மீக தேவைகளை நிறைவேற்றுவது முதலிடம் பெறுகிறது என்றாலும் அவர்களுடைய மற்ற தேவைகளிலும் நம்மால் முடிந்ததை செய்வதும் தேவையானது. அதை செய்ய நம்மால் முடிந்ததை கட்டாயம் செய்ய முடியும். அவ்வாறு செய்வதற்கும் நாம் அழைக்கப்படுகிறோம். நம் மக்களுக்காக ஜெபிக்கவும் அழைக்கப்படுகின்றோம். இவ்வாறாக அத்தகைய குருக்களைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அவர்களெல்லாம் நமக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. ஜெப வாழ்வில் நிலைத்திருக்கவும் பணி வாழ்வில் மிகுந்த ஈடுபாட்டுடன் செயல்படவும் அவர்கள் எல்லாம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். ஆகவே அவரை மட்டுமே நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அவர் நிச்சயமாக புனிதர் நிலையை அடைவார். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே அவரை பற்றி உயர்வான எண்ணம் இருக்கிறது. அவர் மக்களின் பார்வையிலே புனிதராக வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாமும் அத்தகைய இறை ஊழியர்களை பின்பற்றி வாழ இறையாசர் கேட்போம். இறுதியாக நாம் அருட்சாதனைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய திரு எண்ணெய்களை நாம் மந்திரிக்கின்றோம். திருவருட்சாதனங்கள் கத்தோலிக்க திருச்சபையிலே மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மிக அற்புதமான கொடைகள். ஒவ்வொரு அருட்சாதனத்தின் சிறப்பையும் நாம் அறிந்திருக்கிறோம். மக்கள் இந்த அருட்சாதனங்களில் இறைவனை சந்திக்க வேண்டும், இயேசு அனுபவம் பெற வேண்டும் என்பது திருச்சபையினுடைய அறிவுரையாக இருக்கிறது. ஒவ்வொரு அருட்சாதனமும் இவ்வாறு இறைவனோடு ஒன்றிக்கை செய்கின்ற இறை நம்பிக்கையை வளர்க்கின்ற அருட்சாதனங்களாக இருப்பது மிக அவசியமானது. ஆகவே அருட்சாதனங்களை நிறைவேற்றும் பொழுது திருமுழுக்கு பெறுகின்ற குழந்தைகளோ, நற்கருணை உறுதிபூசல் பெறுகின்ற சிறுவரும் சிறுமிகளும் இவ்வாறு இறை அனுபவத்தை பெற வேண்டும். அப்படி அருட்சாதனங்கள் எல்லாமுமே இறை அனுபவத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அத்தகைய விதத்திலே தான் நாம் அருட்சாதனங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய திருவருட்சாதனம் வழங்குகின்ற பணியை நல்ல தயாரிப்போடு அவர்களுக்கு கொடுத்து இறை அனுபவம், இயேசு அனுபவம் பெறுகின்ற ஒரு நிலையை அவர்களிடம் உருவாக்க நம்மையே கையளிப்போமாக. இன்றைய நாளில் அன்பு மக்களே, குருக்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தேவை, எனக்கும் தேவை. ஆகவே எங்களுக்காக இந்த புனித நாளில் ஜெபியுங்கள், மன்றாடுங்கள். இறைவன் உங்களையும் ஆசிர்வதிக்க, உங்களுக்காகவும் ஜெபிக்க நாள் கடமைப்பட்டவர்கள். நிச்சயமாக உங்களுக்காகவும் ஜெபிப்போம். நன்றி. அருள் பணியாளர் வாக்குறுதிகளை புதுப்பித்தல். இப்பொழுது அருள் பணியாளர்கள் மட்டும் எழுந்து நின்று தங்களுடைய குருத்துவ வாக்குறுதிகளை புதுப்பிக்கின்றார்கள். குருத்துவ வாக்குறுதிகளின் வழியாக தங்களது பணி குருத்துவத்தின் மேன்மையை, புனிதத்தை இறைவன் முன்னிலையில் உணர்ந்து மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு இறைவனால் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இறை மக்களை இறைவன் விரும்பும் வழியில் வழிநடத்த இந்த வாக்குறுதிகளை கொடுக்கின்றார்கள். ஆயர் கேட்கின்ற முதல் 4 கேள்விகளுக்கு அருள் பணியாளர்கள் மட்டும் விரும்புகின்றேன் என பதில் மொழி கூறுகிறார்கள். பின்னர் ஆயர் இறை மக்களிடம் தங்களது அருள் பணியாளர்களுக்காக ஜெபிக்க 2 முறை அழைக்கின்றார். 2 முறையும் இறை மக்கள் அனைவரும் இணைந்து கிறிஸ்துவே எங்களுக்காக செவிசாய்த்தருளும், கிறிஸ்துவே கனிவாய் செவிசாய்த்தருளும் என கூற அன்புடன் அழைக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய கிறிஸ்து திருத்தூதர்களுக்கும் தமக்கும் நமது பணிக்குருத்துவத்தை அளித்த நாளின் ஆண்டு நினைவை கொண்டாடும் இவ்வேளையில் நீங்கள் முன்னொரு நாள் கொடுத்த வாக்குறுதிகளை
உங்கள் ஆயர் முன்னிலையிலும் புதுப்பிக்க விரும்புகின்றீர்களா? நீங்கள் அருப்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாளன்று கிறிஸ்துவின் அன்பினால் தூண்டப்பெற்று உங்களையே துறப்பதாலும் அவருடைய திரு அவைக்காக நீங்கள் மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்ட புனித கடமைகளின் வாக்குறுதிகளை இன்று உறுதிப்படுத்துவதாலும் நம் ஆண்டவர் இயேசுவோடு இன்னும் அதிகமாக ஒன்றித்திருக்கவும் அவரை போன்று வாழவும் விரும்புகின்றீர்களா? நீங்கள் செல்வத்தை நாடாமல் நம்பிக்கையாளருடைய மீட்பின் மேல் கொண்டுள்ள தாகத்தால் மட்டும் தூண்டப்பெற்று புனித திருப்பலி மற்றும் திருவழிபாட்டு செயல்களின் வழியாக கடவுளுடைய மர நிகழ்வுகளின் நம்பிக்கையுள்ள கண்காணிப்பாளராக இருக்கவும் தலைவரும் ஆயருமான கிறிஸ்துவை பின்பற்றி பயிற்றுவிக்கும் திருப்பணியை பற்று உறுதியுடன் நிறைவேற்றவும் விரும்புகின்றீர்களா? அன்புமிக்க மக்களே, உங்கள் அருட்பணியாளர்கள் மீதும் கடவுள் தம் நலன்களை நிறைவாக பொழியவும் அதனால் தலைமை குருவாகிய கிறிஸ்துவின் நம்பிக்கையுள்ள பணியாளராக திகழ்ந்து மீட்பின் ஊற்றாகிய அவரிடம் உங்களை வழிநடத்தி சேர்க்கவும் இவர்களுக்காக மன்றாடுங்கள். எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே கனிவாய் செவிசாய் தருளும். எளியவனாகி என்னிடம் ஒப்படைக்கப்பெற்ற திருத்தூது பணிக்கு நான் உண்மை உள்ளவனாய் இருக்கவும் குருவும் நல்லாயனும் போதகரும் அனைவரின் ஊழியருமான கிறிஸ்துவின் உயிருள்ள மிக நிறைவுள்ள சாயலாக நான் நாளுக்கு நாள் உங்கள் நடுவில் திகழவும் எனக்காகவும் மன்றாடுங்கள். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே கனிவாய் செவிசாய் தருளும். ஆண்டவர் நம் அனைவரையும் தமது அன்பினால் காப்பாராக. ஆயர்களும் மந்தையுமான நம் எல்லோரையும் அவரே நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். காணிக்கை ஏற்க
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவருளுக்கு நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் ஆற்றல் எங்கள் பழைய பாவநிலையை கனிவுடன் போக்கிட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களில் புத்துணர்வையும் மீட்பையும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீரும் ஒரே திருமகனை தூய ஆவியாரின் அருள்பொழிவால் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீர். திரு அவையில் அவருடைய உரை குருத்துவம் தொடர சொல்லற்கரிய முறையில் ஏற்பாடு செய்ய திருவுளம் கொண்டீர். ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியில் பங்கேற்பாளர்களாவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர்கள் அவர் பெயரால் மனித மீட்பின் பலியை புதுப்பிக்கின்றார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தை தயாரிக்கின்றார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் வழிநடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டமளித்து அருளுடையாளங்களால் அவர்களுக்கு புத்துயிரளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரர்களின் மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயல்கின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் உமக்கு சான்று வருகின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழரைத்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை போழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையவரை முது பெயருக்கு தூய காணிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மர நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமாலின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டு வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினார் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித சூசையப்பர், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி உடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமது அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் நிற்கின்ற இக்கூட்டத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகத்தை விட்டு சென்ற அனைவரையும், குறிப்பாக இந்த மறை மாவட்டத்திற்காக உழைத்து மறித்த அருள் தந்தை ஏ அருள்சாமி, அருள் தந்தை பீட்டர் ஜான், அருள் தந்தை மரிய பிரான்சிஸ், அருள் தந்தை ஏ சவேரியார்,
அருள் தந்தை சேவியர் தனராஜ், அருள் தந்தை இருதயம் அந்தோணி, அருள் தந்தை எஸ் ஜெயராஜ், அருள் தந்தை ஜோசப் செல்வராஜ், அருள் தந்தை பாத்திமாநாதன், அருள் தந்தை ஜோசப் ஆண்டனி கிஷோர், அருள் தந்தை சேவியர் லூர்துசாமி, அருள் தந்தை எம் ஜான் பீட்டர், அருள் தந்தை வி ஜேசுராஜ், அருள் தந்தை ஏ ஜான் போஸ்கோ, அருள் தந்தை கே ஏ ஆரோக்கியசாமி, அருள் தந்தை பீட்டர் ஜான், அருள் தந்தை ஜே செல்வராஜ் மற்றும் திருத்தொண்டர் அலெக்சாண்டர் ஆகிய அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். நோயில் பூசுதல் எண்ணெயை புனிதப்படுத்துதல். இப்பொழுது திருத்தொண்டர் நோயாளிகளின் மீது பூசப்படும் எண்ணெய் நிரம்பிய கலசத்தை பீடத்திற்கு பவனியாக கொண்டு வருகிறார். இந்த எண்ணெய் நோயாளிகளின் உள்ளத்திற்கும் உடலுக்கும் நலம் தரும் மருந்தாகவும், வேதனைகளை தாங்கிக் கொள்ளவும், பாவ பொறுத்தல் பெற்று திடமடையவும் தேவையான அருள் வழங்கும் திரு எண்ணெயாக புனிதமடைய ஆயர் இறைவேண்டல் செய்து மந்திரிக்கிறார். அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கும் இறைவா, நோயுற்றோருக்கு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக நலமளிக்க திருவுளமான அன்பு தந்தையே, நாங்கள் விசுவாசத்தோடு செய்யும் ஜபங்களுக்கு தயவாய் செவிசாய்த்தருளும். மாந்தரின் நலனுக்காக செழுமையான இந்த எண்ணெயை பசுமையான மரத்திலிருந்து உருவாக்கியுள்ளீர். இதன் மீது எங்கள் துணையாளரும் நண்பருமான பரிசுத்த ஆவியை வானினின்று அனுப்பியருளும். இந்த எண்ணெய் பூசப்பெறும் அனைவருக்கும் நோய்கள் வலுக்குறைவுகள் அனைத்தும் அகன்றிடவும், அது உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவுக்கும் நலமளிக்கும் பாதுகாப்பாய் இருக்கவும் இதனை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தேவரீர் எங்களுக்காக ஆசீர்வதித்த இந்த எண்ணெய் புனிதம் உடையதாக இருக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட
மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தருகின்ற உறவின் அமைதியை ஒருவரோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்தவ புகுமுக நிலையினர் எண்ணெய். இப்போது திருத்தொண்டர் கிறிஸ்தவ புதுமுக நிலையினர் எண்ணெய் கலசத்தை வவனியாக பீடத்தின் வலதுபுறமாக கொண்டு வருகிறார். திருமுழுக்கு பெறுவோர்கள் கிறிஸ்துவின் நற்செய்தியை ஆழமாக அறிந்து நம்பிக்கை வாழ்வை திடமனதுடன் ஏற்று இறைவனின் மக்களாக வாழ வரமருளும் திரு எண்ணெயாக புனிதமடைய ஆயரால் கிறிஸ்துவ புகுமுக நிலையினர் எண்ணெய் புனிதப்படுத்தப்படுகிறது. விசுவாசம் உள்ளவருக்கு ஆற்றலும் ஆதரவுமான இறைவா, வலிமைக்கு அடையாளமாக எண்ணெயை அமைத்த ஆண்டவரே, இந்த எண்ணெயை ஆசீர்வதித்தருளும். ஞானஸ்நானம் பெற ஆயத்தமாகும் மக்கள் மீது இந்த எண்ணெயை பூசுவதால் அவர்கள் மனத்துடன் பெறச் செய்தருளும். அவர்கள் தெய்வீக ஞானமும் ஆன்ம ஆற்றலும் பெற்று கிறிஸ்துவின் நற்செய்தியை மென்மேலும் ஆழமாய் அறிந்து கொள்வார்களாக. கிறிஸ்துவ வாழ்வில் எழும் இன்னல்களை தாராளமான மனத்துடன் ஏற்று தாங்கிக் கொள்வார்களாக. திருச்சபை குடும்பத்தில் புதிதாக பிறப்பதில் மகிழ்ந்து உம்முடைய சுவிகார மக்களாக வாழ தகுதி பெறுவார்களாக. இவற்றையெல்லாம் தயவுடன் அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்மா எண்ணெய் புனிதப்படுத்துதல். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது கிறிஸ்மா எண்ணெயானது புனிதப்படுத்தப்பட இருக்கிறது. இப்பொழுது திருத்தொண்டர் கிறிஸ்மா எண்ணெய் கலசத்தை பீடத்தின் வலப்புறமாக பவனியாக கொண்டு வருகிறார். ஆயர் அவர்கள் தூய ஆவியாரின் வல்லமையை மன்றாடி கிறிஸ்துவின் பெயரால் விளங்கும் கிறிஸ்மா எண்ணெயை குருக்கள், அரசர்கள், இறைவாக்கினர்கள், மறைசாட்சிகள், புதிதாக திருமுழுக்கு பெறுவோர் அனைவருக்கும் மீட்பும் உயிரும் அளிக்கின்ற அருங்குறியாய் அமைந்திட அர்ச்சிபு ஜெபத்தை சொல்லி மன்றாடுகிறார். அன்பு சகோதரரே, சகோதரிகளே, எல்லாமல்ல இறைவனாகிய நம் தந்தை இத்தைலத்தை ஆசீர்வதித்து அர்ச்சிக்க வேண்டும் என்றும் எவர்வர் மீது இது பூசப்பெறுமோ அவர்கள் ஆன்ம நலன்களையும் நித்திய மீட்பையும் அடைய வேண்டுமென்று ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்த ஆளும் இறைவா, எவ்வகை முன்னேற்றமும் சிறப்பாக ஆன்ம வளர்ச்சியும் எமது அருளால் தான் உருவாகின்றன. எங்கள் வழியாக திருச்சபை மகிழ்ச்சியுடன் அளிக்கும் புகழ்ச்சி பலியையும் வணக்கத்தையும் தயவாய் ஏற்றருளும். தேவரீதாமே ஆதி காலத்தில் கனிதரும் மரங்களை தரையில் நின்று தோன்றச் செய்தீர். அவ்வாறு முளைத்த ஒலிவு மரத்திலிருந்து கிறிஸ்மா தைலத்திற்கேற்ற செழுமையான எண்ணெய் உருவாகிறது. வருங்கால காட்சி கண்ட தாவீது அரசர் எண்ணெயினால் உம்முடைய திருவருட்சாதனங்கள் அளிக்கும் இறை வாழ்வையும் முக மலர்ச்சியையும் கண்டறிந்து உம்மை புகழ்ந்து பாடினார். முற்காலத்தில் வெள்ளப்பெருக்கினால் பாவ அக்கிரமங்கள் அழிந்தபின் அமைதிக்கு அடையாளமாக புறா கொணர்ந்த ஒலிய மரக்கிளை இந்த எண்ணெயின் பிற்கால பணியை முன்னுணர்த்தும் அடையாளமாக அமைந்தது. இன்னும் மேலான அருட்கொடைகளை இவ்விறுதி நாட்களில் தேவரீர் தருவீர் என்பதும் இதனால் தெளிவாக விளங்கிற்று. எவ்வாறெனில் ஞானஸ்நான தண்ணீர் பாவங்களை கழுவி போக்கியவன் இந்த எண்ணெயை பூசுவதால் எங்களுக்கு முகக்கலையும் பொலிவும் தந்து நாங்கள் உம்மில் மகிழச் செய்கின்றீர். எனவேதான் ஆரோனை தண்ணீரில் கழுவிடவும் இத்தைலத்தை அவர்கள் மேல் வார்த்து அவரை குருவாக ஏற்படுத்தவும் தேவரீர் உம் ஊழியனாகிய மோய்சனுக்கு பணித்தீர். இதைவிட மாண்பு மிகுந்தவை வரவிருக்கின்றன என்பதற்கு இதுவும் ஒரு முன்னடையாளமே. எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் நமக்கு ஞானஸ்தானம் அளிக்குமாறு அருளப்பரிடம் கேட்டுக்கொண்டபின் தேவரீர் பரிசுத்த ஆவியை புறா வடிவில் அவர் மேல் அனுப்பி
அவரே உம்முடைய ஒரே பேரான அன்பு மகன் என்று உமது குரலால் சான்று பகர்ந்தீர். இவ்வாறு உம் கடவுள் உம் தோழர்களை விட மேலாக உம்மை மகிழ்ச்சி தைலத்தால் அபிஷேகம் செய்தார் என்றும் தாவீது அரசர் முன்னுணர்ந்து பாடிய இறைவாக்கு முற்றிலும் நிறைவேறச் செய்தருளினீர். ஆகவே இறைவா, நாங்கள் தாழ்பணிந்து உம்மை வேண்டுகிறோம். உம் திருமகன் கிறிஸ்து வழியாக தேவரீர் செழுமையான இத்தைலத்தை ஆசீர்வதித்து அர்ச்சித்து பரிசுத்த ஆவியின் வல்லமையை நிறைவாய் இதனுள் பொழிந்தருளும். கிறிஸ்துவின் பெயரால் தான் இது கிறிஸ்துமா என அழைக்கப்படுகிறது. உம்முடைய குருக்களையும் அரசர்களையும் இறைவாக்கினர்களையும் மறைசாட்சிகளையும் இத்தைலத்தால் தான் தேவரீர் அபிஷேகம் செய்து வந்துள்ளீர். இறைவா, ஞானஸ்நானத்தால் புது பிறப்பு அடைவோருக்கு இக்கிறிஸ்துமா தைலம் மீட்பும் உயிரும் அளிக்கின்ற அருட்குறியாய் அமைவதாக. இவ்வாறு ஆதாம் வழிவந்த முதல் பிறப்பின் சீரழிவெல்லாம் கழுவு பெற்று மாய்ந்தொழிவதாக. புனிதமிக்க இத்தைலம் பூசப்பெறுவதால் மக்கள் மகத்துவம் மிகுந்த தேவரீருக்கு ஆலயமாகி உமக்கு உகந்த தூய வாழ்க்கையினால் உலகத்தார் முன் சிறந்து விளங்குவார்களாக. மேலும் கிறிஸ்துமா என்னும் இந்த அருட்குறியினால் அவர்கள் கிறிஸ்துவின் அரச குருத்துவ போதக பணிக்குரிய மகிமை பெற்று அழிவில்லா ஆடையை அணிந்து கொள்வார்களாக. நீரினாலும் பரிசுத்த ஆவியாலும் புது பிறப்படைந்த மக்களுக்கு இக்கிறிஸ்துமா மீட்பளிக்கும் தைலமாகி அவர்கள் வானக மகிமையில் முடிவில்லா வாழ்வு பெறுவார்களாக. இவற்றையெல்லாம் தயவாய் எங்களுக்கு அருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். அன்பிற்கினியவர்களே, இந்த புனிதமான நாளில் குருக்கள் தங்களுடைய வாக்குறுதியை புதுப்பிக்கின்ற நிகழ்வும் நம்முடைய ஆயர் அவர்கள் தலைமையில் திருத்தைல புனிதப்படுத்துதல் நிகழ்வும் இந்த திருப்பலியில் நடந்தேறி இருக்கின்றது. நாம் அருள் வாழ்விலே சிறப்பு பெற நம்மை தலைமையேற்று வழி நடத்துபவர் நம் ஆயர். புனித அகுஸ்தினாருடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப, உங்களுக்கு நான் ஆயர், உங்களோடு நான் கிறிஸ்தவன் என்பதிலே நம்முடைய ஆயர் பெருமகிழ்வு கொள்பவர். பணி பொறுப்பால் நமக்கு தலைவராக கிறிஸ்துவ நம்பிக்கையை பின்பற்றுவதில் நமக்கு ஒரு மூத்த சகோதரராக தந்தையாக இருந்து நாம் நம்பிக்கையில் வேரூன்றி நிறை வாழ்வை நோக்கிய பயணத்தில் வாழ நமக்கு வழிகாட்டக்கூடியவர்தான் நம்முடைய ஆயர். ஆகவே ஆழ்ந்த இறை நம்பிக்கையோடு மிகவும் தெளிவான சமூக பார்வை கொண்டவர். ஏழை எளியோரிடம் அன்பு. குறிப்பாக நம்முடைய நம்பிக்கையால் நாம் கிறிஸ்தவர்கள், நாம் இந்த நாட்டில் பிறந்ததால் இந்த நாட்டின் குடிமக்கள் என்ற முறையில் அரசியலமைப்பு நமக்கு குறித்து காட்டுகின்ற எல்லா கூறுகளையும் எல்லா உரிமைகளையும் நம் கிறிஸ்தவ மக்கள் பெற்றுக்கொள்வதிலே மிகவும் கருத்தாயிருப்பவர். ஆகவே ஆயர் பேரவை நிகழ்வுகளாக இருந்தாலும் மறைமாவட்ட நிகழ்வுகளாக இருந்தாலும் கல்வி சார்ந்து மக்களுடைய சமூக பொருளாதார இன்னும் உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தன்னுடைய குரலை உயர்த்தக்கூடியவர். இந்த அன்பான ஆயருக்கு இந்த விழா நாளிலே இறை சமூகமாக நாம் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே இந்த குருத்துவ வாக்குறுதியை புதுப்பிக்கின்ற நாளில், இந்த எண்ணெய் மந்திரிக்கின்ற இந்த திருத்தைல அர்ச்சிப்பு நாளில் நம் தலைவராம் நம் மேதக ஆயர் அவர்களுக்கு நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குவோம். நம்முடைய அன்பின் அடையாளமாக நம்முடைய மறை மாவட்டத்தின் முதன்மை அருள் பணியாளர் பேரருள் தந்தை டி சகாயராஜ் அவர்கள்
மேதக ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நம்முடைய அன்பையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகின்றார். இறை மக்களுக்கு திருப்பலி தொடர்பான பேராலய திருப்பலி தொடர்பான அறிவிப்புகள். நாளைய தினம் புதன்கிழமை காலை 6 மணிக்கும் பகல் 11 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் திருப்பலி நடைபெறும். மாதத்தின் புதன்கிழமையாக இருப்பதால் 11 மணி திருப்பலி இறுதியிலே சக்திநிறை சாயத்தினுடைய சிறிய தேர்ப்பணியாக நடைபெறும். வியாழன் அன்று காலை திருப்பலி நடைபெறாது. மாலை ஆயருடைய தலைமையிலே 6 மணிக்கு வழிபாடுகள் திருப்பலி தொடர்ந்து ஆரம்பம் என்பதை அன்போடு தெரிவிக்கின்றோம். புனித வெள்ளி திருவொழிப்பு பாஸ்கா திருவொழிப்பு நிகழ்வு கொண்டாட்டம் அனைத்துமே நம்முடைய பேராலய பங்கு தவக்கால புனித வார நிகழ்வுகள் தொடர்பான நோட்டீஸிலே அச்சடிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதிலே குறிப்பிட்டுள்ளபடி அனைத்து நிகழ்வும் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்ற திருப்பாடலுக்கு ஏற்ப இந்த நாளிலே நாம் அனைவரும் ஆயரவர்களின் தலைமையில் இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த குருத்துவ வாக்குறுதிகளை புதுப்பிக்கும் இத்திருச்சடங்கிலும் திரு எண்ணெய் அர்ச்சிப்பு திருப்பலியிலும் பங்கேற்று ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். மறை மாவட்டத்தின் அருள் பணியாளர்கள், பல்வேறு துறவர சபைகளிலிருந்து அருள் பணியாளர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் வருகை தந்து நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து இத்திருப்பலியிலே பங்கு பெற்று ஜெபித்திருக்கிறோம். அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். சிறப்பாக இத்திரு நிகழ்வுகள் நடைபெற பல நல்ல உள்ளங்கள் உதவி இருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பான விதத்திலே நினைத்து பார்த்து நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். நமது மறை மாவட்ட வழிபாட்டு பணிக்குழுவின் செயலரும் நமது தோமா அருள்பணி மைய இயக்குனருமான பேரருள்பணி சூசை ஆரோக்கியதாஸ் அவர்களோடு இணைந்த வேதியர்கள், திருத்தொண்டர்கள், குரு மாணவர்கள் இந்த திருப்பலிக்கு சிறப்பான விதத்திலே தயார் செய்து நாம் அனைவரும் நல்விதத்திலே இந்த திருச்சடங்கிலும் திருப்பலியிலும் பங்கேற உதவி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது சிறப்பான நன்றிகள். மேலும் பேராலய பங்குத்தந்தை பேரருட்பணி மரிய இங்காசி, உதவி பங்குத்தந்தையர், அருள்பணியாளர்கள் லீனஸ் அருளப்பன், திருத்தொண்டர் சூசை பிரகாஷ் மற்றும் இந்த பங்கிலே பணியாற்றக்கூடிய பாடகர் குழுவினர், பீடப்பணியாளர்கள், ஆலய பணியாளர்கள், தன்னார்வலர்கள் அனைவருமாக இணைந்து இந்த பேராலயத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். மேலும் இன்றைய நாளின் திருநிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்த நமது மறை மாவட்ட சமூக ஊடக பணிக்குழு செயலர் அருள்பணியாளர் அந்தோணிசாமி அவர்களுக்கும் அவரோடு இணைந்த குழுவினருக்கும் நமது நன்றிகள். இந்த நாளிலே இத்திருநிகழ்வில் பங்கேற்று ஜெபித்த பல்வேறு பங்குகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய பொதுநிலை இறை மக்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். உங்களது பிரசன்னம் நிச்சயமாக எங்களுக்கு சிறந்த உந்துதலாக இருக்கின்றது. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிக்க உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். ஆயர் பேரால் இங்கு வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், பொதுநிலை இறை மக்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். அனைவரும் நன்றி மன்றாட்டிற்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய அருள் அடையாளங்களால் நீர் புத்துயிர் ஊட்டும் இவர்கள் கிறிஸ்துவின் நறுமணமாய் செயல்பட தகுதி பெறுவார்களாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை நம்பிக்கையில் உறுதி கொண்டவர்களாய் வாழ சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு